பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவாகரத்து வழக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. இந்த பிரச்சனை தீர்வுக்கு வருமா? அல்லது இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுமா? அப்படி நிலை ஏற்படும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஏ.ஆர். ரகுமான் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இழந்துட்டாருங்க. அவருடைய தந்தை தொழிலையே இப்ப எடுத்து 1992ஆம் வருடம் பாத்தீங்கன்னாக்கா அவர் இசையில ஒரு பட வாய்ப்பு கிடைச்சது. அந்த பட வாய்ப்பு பயன்படுத்தி இன்னைக்கு உலகிற்கே தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான மனிதரா இருக்காரு. அப்படிப்பட்ட பிரபலமான மனிதர் என்னுடைய குடும்பத்துல இன்னைக்கு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்க அவங்களுடைய 2 மனமும் ஒண்ணா ஒத்து போகாத காரணம் மட்டும்தாங்க. அப்போ இவங்களுடைய மனத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியினுடைய கட்டமைப்பு சரியா அமையாதது மட்டும்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வருது, அல்லது ஒரு தொழில் சார்ந்த இடத்துல ஒரு சண்டைகள் வருது, அதனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு ஏறுறாங்க அப்படின்னாவே அவங்க வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு சரியா அமையாதது மட்டும்தாங்க. அப்போ இந்த தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பை சரியா அமைச்சிட்டாக்க இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியில வந்துட முடியுமான்னு உங்க கேள்வி எழும். உங்களுடைய தென்கிழக்கு வடகிழக்கு 2வது தென்கிழக்கு இது 2 கட்டடத்தினுடைய அமைப்பை சரியா அமைச்சிட்டீங்கன்னாக்க நீங்க ஒரு எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலுமே அதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்துடலாம். அப்படி இப்ப எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இனி வராமலும் இப்பொழுதே உங்களுடைய வீட்டினுடைய தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பை சரியா அமைச்சிட்டீங்கன்னாக்க அந்த பிரச்சனை எப்பயுமே வராம நம்மளால முன்னெடுத்து செல்ல முடியும். அப்போ இந்த ஏ.ஆர். ரகுமானுடைய வீட்டுல தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு சரியா அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இரு மனமும் சேர்ந்து வாழக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையை சரியா அமைப்பாங்கன்றது நம்ம நம்புவோம். இதுவரைக்கும் வாழ்ந்த காலங்களை விட்டுருங்க. இனி வரும் காலங்களை பத்தி யோசிப்போம். இனி வரும் காலங்கள் இனியதாக அமையட்டும். நன்றி.